ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சுகேலஜி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. ஸோ அந்த படத்தை தான் இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. கல்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதில் பிரபாஸ் தான் ஹீரோ. பட் ஹீரோவை சுற்றி நிறைய ஹீரோஸ் அதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரிலங்க, அந்த படத்தில் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் பிடிக்குது. பட் ஹீரோ இருக்க கேரக்டர் மட்டும் ரசிக்க முடியாமல் போயிருதுங்க வட்டம். இது பிரபாஸ் சார் ஒரு படத்தை எல்லாத்துக்குமே இந்த கன்ஃபியூஷன்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே, அட்லாஸ்ட் படம் நான் பார்த்துட்டேன். இந்த படத்தை 3 நாளாக பார்க்கணும்னு நினச்சி கடைசியாக ஃபைனலாக மார்னிங் நான் பார்த்து முடிச்சிட்டேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் துரோகம் பண்ணிடுறாரு. அதில் அந்த கடவுள் நான் அழிஞ்சிட்டு நான் திருப்பி பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீ பாதுகாத்து என்னை நல்லபடியாக வெளிக்கொண்டு வந்த அப்படின்னு சொன்னால் உன் சாபங்கள் நீ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துட்டு போகிறாரு. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒரு பல 100 வருஷங்களுக்கு அப்புறம், பல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு செக்மெண்ட் ஓப்பன் ஆகுது. அது என்ன செக்மெண்ட்னா, கடைசி நகரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மனிதர்கள் எல்லாமே சேர்றாங்க. அங்கே மனிதர்களோட பெண்களை மட்டும் தனியாக பிரிக்கிறாங்க. அந்த பெண்களோட என்ன ப்ரெக்னன்சி இருக்கிற பெண்கள் எல்லாத்துலேயும் ஒரு சீரம் ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது சுப்ரீம் அப்படிங்கிற ஒருத்தர் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அவர் தான் ஹெட், அவர் தான் ஆண்டகோனிஸ்ட், அவரோட கட்டுப்பாட்டில் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அதில் இருந்து அதில் 150 நாள் ஒரு 90 நாள் யாருமே குழந்தை தங்கலை, யாருக்குமே தங்கலை. அவங்க பிள்ளைய கொன்றுவாங்க, ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே. பட் தீபிகா படுகோனே அவங்க மட்டும் ஒரு 150 டேஸ், அதாவது 5 மாதம் ஒரு குழந்தைய பாதுகாத்து வராங்க. அந்த குழந்தைய கொல்றதுக்காகவோ அந்த சீரம் எடுக்கிறதுக்காகவோ இந்த படைகள் வருது. அந்த குழந்தை இப்போ யாருன்னு தெரிஞ்சிருக்கும், கடவுள். அந்த கடவுள் தீபிகா படுகோனே அவங்களோட வயிற்றுக்குள்ள இருக்காங்க. ஸோ அதை காப்பாற்றுற பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டார்ல. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி நீ சாக மாட்ட, குழந்தைய கண்டுபிடிச்சி நீ அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி பாதுகாத்து நீ வெளியே எடுத்தால் மட்டும்தான் நீ உன்னோட சாபம் நீங்கி உனக்கு இறப்பே அப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் யாருன்னா அமிதாப் பச்சன். ஸோ அவங்க தீபிகா படுகோனே எப்படியோ கனெக்ட் பண்ணி ஒரு பாதுகாப்பு பண்ணி கடைசியில் அந்த குழந்தைய காப்பாற்றினாங்கன்னா அந்த குழந்தை பிறந்துச்சு. சுப்ரீம் யார், நம்ம கமல் சார். ஸோ அவர் என்ன பண்ணார், அவர் இதுக்கு அகென்ஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது நடுவில் ஒரு காவல்காரன் மாதிரி வர்றார் நம்ம பிரபாஸ் சார். ஸோ அவர் என்ன ஆனார், ஸோ எவ்வளோ முடிச்சில் லாஸ்ட்டாக முடிச்சு எடுக்கலையா அப்படிங்கிறது தான் கதை. நியர்பை ஒரு 3 ஹவர்ஸ் இந்த படம் ஓடிச்சு. பார்ட் 1 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஓடிச்சு. சொல்லி முடிக்கவே எனக்கு மூச்சு வாங்கிருச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு கதைகள் பெருசாக இருக்கும் போதும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி மேக்கு. மியூசிக்கு எனக்கு பெருசாக சனா அவரோட மியூசிக் எனக்கு பெருசாக ஈடுபடல. பட் படம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பார்த்தா ஓகே, ஃபைன், நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னோம். லாஜிக் இல்லாமல் பார்த்து அப்படின்னு சொன்னால் இந்த படம் ஒரு குப்பை படம் தாங்க. எனக்கு புரியுது, அது மேக்கிங் எல்லாமே இருக்குது. பட் நான் சொல்லிடக்கூடாது. பட் வேறு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு ரொம்ப போர் அடித்த ஒரு படத்தில் இது ஒரு படம்னு சொல்லலாம். பட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. தெரில, ரசிக்க முடியல சில சீன்ஸ்லாம். மேபி அது நம்ம கனெக்ட் ஆகாமல் இருந்தனால அப்படி இருக்கலாம். அதர்வைஸ் படம் ஒரு என்ஜாய் பண்ணணும், ஒரு ஜாலியாக இருக்கணும், குழந்தைகளுக்கு பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குனா ஓகே, ஃபைன். நாக அஸ்வின் அவர் மகாநதின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்தவர், நேஷ்னல் அவார்டு வின்னர். அவர்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, திரும்பி பார்க்க வைக்கிற படைப்பு. கண்டிப்பாக ஹெட்ஸ் ஆஃப் வாட் யுவர் இமேஜினேஷன் அண்ட் யுவர் எக்ஸ்கியூட் பண்ணதுக்கு ரொம்ப ஹெட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். பட் என்னன்னு தெரில, எனக்கு அந்த போஸ்ட்லாம் கனெக்ட் ஆகலை படம். பட் பார்க்குறவங்க போய் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கமல் சாரை தவிர்த்து இந்த மேக்கப் அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு போலங்க. கண்டிஷன் அந்த மேக்கப்பே போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒரு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. அதுக்கான சின்ன ஸ்பேஸ் வந்தாலுமே பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. இம்பேக்டாக இருக்குது. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி கண்டிப்பாக போய் பாருங்கள்.
எனக்கு பர்சனலா பிடிக்கலன்னு நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 2.5 குடுப்பேன். ஆவரேஜான ஒரு ஃப்ளிக்கா தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கணும். சரி ஓகே. டேக் கேர் பை.